ஜஸ்ட் $10 இன்வெஸ்ட் பண்ணி இந்த புல் மார்க்கெட்டில் அதை எப்படி $10,000 மாற்றுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஜஸ்ட் $10 இன்வெஸ்ட் பண்ணி எப்படா அந்த $10 $10,000 மாற்றுற? $10,000 விடுங்களேன், ஜஸ்ட் $10 இன்வெஸ்ட் பண்ணி எப்படி அந்த $10 அட்லீஸ்ட் ஒரு $1,000 மாற்றுற? இதெல்லாம் பாசிபிளான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும். எஸ், இதெல்லாம் பாசிபிள் ஒன்லி இன் கிரிப்டோ மார்க்கெட். கிரிப்டோ மார்க்கெட்டில் மட்டும்தான் 10x 100x எல்லாம் பாசிபிள். 10x 100x என்னன்னா 10x உங்களோட பணம் 10 மடங்கு ஆகுறது, 100x உங்களோட பணம் 100 மடங்கு ஆகுறது. ஆனால் இதே மாதிரி பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேற ஒரு இடத்துல கேட்கலாம். நீங்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பணத்தை 10 மடங்கு ஆக்கலாம். மேபி 10 மடங்கு ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போகலாம். ஜஸ்ட் ஒன் புல் மார்க்கெட்டில். ஓகே, புல் மார்க்கெட் மோஸ்ட்லி ஒரு 6 மந்த் அப்படி ரன் ஆகும். 6 மந்த் to 3 மந்த் to 6 மந்த் ரன் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்லியாக வாரீங்கிற பொறுத்து இருக்குது. அப்படி ஒரு 3 மந்த் to 6 மந்த், நாட் ஈவன் 1 இயருக்குள்ள உங்களோட பணத்தை 10x 100x ஆகிறதுக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் மட்டும்தான் பாசிபிள். இது எனக்கு நடந்திருக்குது, ப்ளஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் கிளைண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஸோ இது எப்படி செய்கிற, இப்படியான கிரிப்டோ கரன்சிகளை எப்படி கண்டுபிடிக்கிற, அப்படி கண்டுபிடிச்ச கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுற, அப்படி ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் எப்படி பெஸ்ட்டான ப்ரைஸை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பெஸ்ட்டான கிரிப்டோ பெசிவ் இன்கம்ங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்றை பற்றியும் இந்த வீடியோட ஃபுல் எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் லெவரேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணி பெரிய அளவு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பம்பிங் இருக்காது. ஓகே, எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்காது. இப்போ நீங்கள் கோல்டு வாங்கி போகிறீங்கன்னா கோல்டு 2 மடங்கு ஆகலாம். அதுவும் ஒரு 4-5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகலாம். மேக்ஸிமம் 3 மடங்கு ஆகலாம். ஆனால் 10 மடங்கு ஆகும் 100 மடங்கு ஆகும் சொல்லலாம். ஆனால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இது நடக்கும், நிறைய பேருக்கு நடந்துருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு நார்மலான உதாரணம் தரேன். ஓகே, நான் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நான் முதலாவது பிட்காயின் நான் வாங்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $6,000. இந்த பிட்காயின் ப்ரைஸ் $1,06,000 இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 17 மடங்கு. ஜஸ்ட் பிட்காயினில் மட்டுமே நீங்கள் 17 மடங்கு earn பண்ணலாம். ஸோ அநேகமாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணினா பெரிய அளவில் இது இல்லை, மீம் காயினில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம 10x 100x பார்க்கலான்னு சொல்லி. ஜஸ்ட் பிட்காயின்லேயே ஓகே 17 மடங்கு நான் எந்த கண்ணால் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ பிட்காயின் எனக்கு நம்பிக்கை இருக்கு $1 மில்லியன் போகும். அது எப்போ தெரியா போகும். ஸோ $1 மில்லியன் போனால் இது எத்தனை மடங்கு? 17, அது 10 மடங்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு? 100 மடங்கா? யோசிச்சு பாருங்க. பிட்காயினே 100 மடங்கு. அதாவது நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி, பெரிய அளவில் வாலடைல் இல்லாத ஒரு கிரிப்டோ கரன்சி சொல்கிற பிட்காயினே 17 மடங்கு. ஜஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே போகக்குள்ள நீங்கள் பெஸ்ட்டான பொட்டென்ஷியல் இருக்கிற ஏர்லி ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா அந்த காயின் ஈஸியாக ஜஸ்ட் 1 புல் மார்க்கெட்லேயே 10x 100x ஈஸியாக போகும். நான் பெஸ்ட்டான இந்த கிரிப்டோ கரன்சியில் இப்படி 10x 100x போகிற கிரிப்டோ கரன்சியில் வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கு முதல் எதெல்லாம் செய்யப்படாங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஓகே, ஆன்லைனில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை பற்றி கதைச்சி இதை வாங்குங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சியை தயவு செய்து போய் வாங்காதீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்குவாங்க. அவனோட வெப்சைட் ஒரு இது என்ன கலர்ஃபுல்லான வெப்சைட் ஒன்று உருவாக்கி நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையான ப்ராஜெக்ட்ஸ்களும் வரும். அதோட சேர்த்து நிறைய ஆயிரக்கணக்கில் ஃபேக் ப்ராஜெக்ட்ஸ்களும் உருவாக்குவாங்க. இந்த ஃபேக் ப்ராஜெக்ட்ஸோட ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லார்டையும் மெசேஜ் பண்ணி, ஓகே உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு தாரம் எங்களோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி உங்களோட ஆடியன்ஸுக்கு கதைச்சி உங்களோட ஆடியன்ஸுக்கு செல் பண்ணித்தாங்கன்னு சொல்லி போட்டு $thousands of dollars கொடுப்பாங்க. சில கிரிப்டோ யூடியூபர்ஸ் இருக்கான 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி மில்லியன் கணக்கில் வச்சுக்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் ஜஸ்ட் அவனோட வீடியோவில் ஜஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சி அவனை கதைக்கையும் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபீச்சர் பண்ணுறதுக்கு மட்டுமே $thousands of dollars பே பண்ணுறாங்க. ஓகே, $thousands of dollars வாங்குறாங்க. அந்த காயின் எப்படி இருக்கு, அது நல்ல ப்ரொஜெக்டா நல்ல மில்லியா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பணம் தான் நாங்கள் கொடுப்போம். அந்த அளவுக்கு தான் இப்போ அது வியாபாரமாக போயிட்டு இருக்கு. பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சியை ஃபைன் பண்ணுறேன். இப்போ நான் ஏன் இதை சொல்லணும்னா இதெல்லாம் இந்த மடத்தனத்தை நான் செஞ்சேன். நான் கிரிப்டோக்குள்ளே வந்த புதுசுக்குள்ளே நான் வரக்குள்ளே புல் மார்க்கெட் ஆரம்பிக்குது. ஓகே, 6,000 தான் புல் மார்க்கெட் ஆரம்பிக்கும். நல்ல மார்க்கெட் கிரேஷ் ஆகி அதுக்கப்புறம் 6,000 60,000 வரைக்கும் போகக்குள்ள நான் அதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணேன். அப்போ நான் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ளே வாரேன். ஸோ அந்த டைமில் வந்த டைமில் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறேன்னா நிறைய
யூடியூப் வீடியோஸ்கள் பார்க்குறேன். அன்னரம் டிக்டாக் அந்தளவு ஃபேமஸ் இல்லை. யூடியூப் வீடியோஸ்களில் பார்க்கக்குள்ள ஒரு யூடியூபர் ஓகே நெக்ஸ்ட் 100x காயின் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த காயின் தான் நெக்ஸ்ட் 100xல வரப்போகுதோ இந்த வரைக்கும் பாருங்க, ஏதாவது காயினை சொன்னாண்டா அதை போய் வாங்குறேன். இன்னொரு யூடியூபர் ஓகே இந்த காயினை பார்த்தீங்கன்னா இது இப்படி போகுது, இது பெஸ்ட்டான காயின் அது சொன்னான்னா அதை போய் திரும்ப வாங்க. இப்படி இவனால் சொல்கிற ஒவ்வொரு காயினையும் வாங்கி கடைசியாக அந்த பியர் மார்க்கெட்டில் அந்த காயின் எல்லாமே எத்தனை வீதம்னா 80, 90, சில காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாங்கின காயின்கள் 99% மைனஸில் போயிருக்குது. அதாவது நான் $10 போட்டிருந்தா இப்போ இதோட பெருமதி $1 இல்லை. $10 போட்டிருந்தா $100 போட்டிருந்தா $1 இல்லை இதோட பெருமதி. ஓகே, -99 இன்னும் ரீகவர் ஆகாமல் கூட இன்னும் எத்தனையோ கிரிப்டோ கரன்சி அப்படி இன்னொரு கதையை கேட்டு வாங்கி கிரிப்டோ கரன்சி தான் என்கிட்ட இருக்குது. பெஸ்ட்டான 10x 100x கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் தயவு செய்து அதாவது யூடியூப்பில், டிக்டாக்ல, இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற கிரிப்டோ கரன்சியில் தயவு செய்து வாங்காதீங்க. ஆனால் சில இன்ஃப்ளூயன்சர் 1-2 இன்ஃப்ளூயன்சர் உண்மையாக ரிசர்ச் பண்ணி செய்வாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெய்ட் ப்ரொமோஷன் தான். ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் ஒவ்வொரு கம்பெனி. ஓகே, ஒவ்வொரு கம்பெனியும் அவனோட கிரிப்டோ கரன்சியை எப்படி மார்க்கெட் பண்ணலாம்னா பார்ப்பாங்க. ஸோ அவனோட மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக வாங்கினேன். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்டுங்கிற வகையில் எனக்கு தெரியும். ஓகே, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது நார்மலாக செய்கிற பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் விட பயங்கர எஃபெக்டிவான நல்ல ROI ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட்டுக்கு பொட்டன்ஷியலான இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா கிரிப்டோ ரிலேட்டட் யூடியூபர்ஸ், கிரிப்டோ ரிலேட்டடாக போகிற டிக்டாக்கர்ஸ், கிரிப்டோ ரிலேட்டடாக போகிற இன்ஸ்டாகிராம் ரீல் செலிபிரிட்டிஸ் தான் இவனோட டார்கெட். அவங்கள்ட்ட போய் இவ்வளோ பணம் தரேன் எங்களோட கிரிப்டோ கரன்சியை பற்றி கதைங்கணுன்னா அவங்க ஹைஜி போட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. நாளைக்கு அதை பார்த்து வாங்குற நீங்கள் தான் அந்த கொயின்களை நீங்கள் கடைசியாக 90%, 99% சொல்லி மைனஸில் ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சியில் 10x 100x எடுக்கிற பாசிபிளான்டா பாசிபிள் எனக்கும் நடந்துருக்கு. நான் நிறைய 100x எடுத்துகிட்டையும் நான் 50, 60x எல்லாம் நான் நிறைய கிரிப்டோ கரன்சியில் நான் earn பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்காங்க. ஆனால் அவங்க யாருமே அப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு யூடியூபரோ இன்னொரு ஆள்ற செலிபிரிட்டியை கதையை கட்டுவாங்கல்ல. அப்போ அப்படியான பொட்டன்ஷியல் கிரிப்டோ கரன்சியில் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். அது என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்றை என்ன செய்யணும், ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்றை போய் அந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். முதல்ல அது அவங்க ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஒயிட் பேப்பரை வாசிக்கும். ஒயிட் பேப்பர்னா அந்த ப்ரொஜெக்ட் என்னத்தை பற்றினது, என்னென்ன செய்ய இருக்காங்க, அதோட டோக்கனமிக்ஸ்னா அந்த காயின் ஃபுல் சப்ளை என்ன, எவ்வளோ சப்ளை இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யார் இருக்காங்க, அவங்களுக்கு வெஸ்டிங் பீரியட் எப்படி இருக்குது. வெஸ்டிங் பீரியட்னா அவங்க வாங்கின காயினை சில நேரம் உடனே விற்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. சில கிரிப்டோ கரன்சியும் நீங்கள் 1 இயர் அப்புறம் விற்கணும், இல்லாட்டி ஒவ்வொரு மாதமும் 10% தான் அன்லாக் பண்ணுவோம் சொல்லி இப்படி நிறைய விஷயத்தில் வச்சுப்பாங்க. அப்போ ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் மாதிரி மார்க்கெட்டில் டம்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதா, இந்த ப்ரொஜெக்டை ஏதாவது பெரிய கம்பெனிஸ்கள் பேக் பண்ணுதா. பஸ் அநேகமான கம்பெனிஸ்களில் சில நேரம் எக்ஸ்சேஞ்சில் பேக் பண்ணும். இப்போ பைனான்ஸ் ஒரு ப்ரொஜெக்டை பேக் பண்ணணுன்னா அந்த ப்ரொஜெக்ட் நல்லா போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வேறு எக்ஸ்சேஞ்சில் பேக் பண்ணுதா, இல்லாட்டி ஏதாவது கவர்மெண்ட் பேக் பண்ணுதா, இப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்டை ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது அந்த ப்ரொஜெக்டை ஃபவுண்டர்ஸ் யார், அந்த ப்ரொஜெக்ட் டீம் யார், அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி இது மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸ் செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்காங்களா, அவங்க என்ன ஃபீல், சும்மா கிரிப்டோ கரன்சி ஒரு செல்ல பிராணிட பேரில் உருவாக்கி போட்டு நல்ல பொட்டன்ஷியல் ப்ரொஜெக்ட்னு சொல்கிறாங்களா, இல்லாட்டி உண்மையான ரியல் வேர்ல்டில் என்னையும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்களான்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ரொஜெக்டை பற்றி படிக்கணும். என்ன கஷ்டப்பட்டு நாங்கள் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணினா தான் நாங்கள் 10x 100x ப்ராஜெக்டை கண்டுபிடிக்கலாமா, ஏன் இன்னொரு நீங்கள் அதை செஞ்சு சொல்ல மாட்டீங்களா, நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் லேசாகனா. இந்த உலகத்தில் அவ்வளோ ஈஸியாக லேசாக பணம் சம்பாதிக்கிற ஏலா. ஓகே, லேசாக பணம் வந்துருமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் உங்களோட சைடில் இருந்து ஒரு இது ஒன்று போடணும். அப்படி நீங்கள் உங்களோட சைடில் இருந்து எந்த விதமான ஒர்க்கும் போட மாட்டீங்க, எஃபர்ட்டும் போட மாட்டீங்க, டைமும் போட மாட்டீங்க, மணியும் போட மாட்டீங்க. ஆனால் ஈஸியாக எங்களுக்கு 10x 100x வரணும். நாங்கள் ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த $10 $100 ஆகணும், இல்லாட்டி $1000 ஆகணும். ஆனால் அதுக்கு எந்த விதமான எஃபர்ட்டும் நான் அதை செய்ய $700, ஆனால் அதுக்கு எந்த விதமான எஃபர்ட்டும் உங்கள் சைடில் இருந்து போட மாட்டீங்கன்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் பிரமிட் ஸ்கீமில் மாட்டுவீங்க. அப்படி இல்லைன்னு ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் மாட்டுவீங்க. அப்படி இல்லைன்னா யாரான ஒரு கதையை கேட்டு கிரிப்டோ வாங்கி 99% மைனஸில் வச்சுட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க. நாளைக்கு யாருங்கிட்ட அந்த கோயினை வாங்க சொன்னால் அவனுக்கு ஏசி தருவீங்க. ஸோ கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி படிக்கணும்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சென்டிமெண்ட்லாம் பார்த்து எப்படி மேனுவல் ட்ரேடிங், போட் ட்ரேடிங் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறேன்.
அடுத்தது HBU கிரிப்டோ பெசிவ் இன்கம் சிஸ்டம் சொல்லி புது கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பெசிவ் இன்கம் மட்டும் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி அதுக்குரிய பிளாட்ஃபார்மில் மட்டுமே ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப்களை பார்க்கணும்னு சொன்னாலும் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். பை.